ஏல பெரிய பொண்ணு எல்லாரும் வந்தாச்சுல, என்ன ட்ரெயின்ல ஏற வேண்டியதானே? லட்சு சின்ன பொண்ணு மட்டும் கடைக்கு போனாலுச்சு, அவள் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து போவோம்ல. அவ அத்தகாரி மாதிரி கால் அவளுக்கும் நிற்காது கீழே, அப்படியே பறந்துக்கிட்டே இருப்பா. ஏல சின்ன பொண்ணு ஒன்னதாமல் சொல்லுதாவ பத்திராடி அக்கா, அவ அத்தகாங்க கால் கீழேயே நிற்காதுன்னு. உமாலோ எனக்கு தெரியுது, நீ வாயை மூடிக்கிட்டு நில்லு. ஏ சந்தியா, அங்கே பாரு சின்ன பொண்ணு வந்துட்டா. எங்கே புள்ள போனேன் இவ்வளோ நேரமா? சந்தியா தண்ணி தாமலாம் வாங்க போனேன். அம்மாளுக்கு வீட்டில் இருந்துலாம் தண்ணி எடுத்துகிட்டு வர பழக்கம் கிடையாதோ? சுவாணி இங்கே தாமலாம் நல்லா சில்லுன்னு இருக்குது. வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளோ நேரத்துக்கு எப்படி இருக்கும் பாரு. நல்லா சில்லுன்னு போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தால் தான் நல்லா இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிருக்கியால? அந்த கண்ணாடி கேட்டோம்னா அதை எடுத்து வச்சிருக்கியா? எல்லாம் ரெடியாக இருக்குல்ல, போய் ஒரே ஜாலி தான். எங்கனாலும் காலை கிளப்பிக்கிட்டே தான் கிடக்கா. மைனியை சும்மா பிள்ளைகளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க உள்ளே போவோம். லட்சுமிக்கோ பரவாயில்லண்ணே, நான் கூட ட்ரெயின் எப்படி சுத்தமாக இருக்குமா என்னென்னு வச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்லா சுத்தமாக தான் இருக்குது. ஆமாம் வசந்தியா, இது ஸ்டேஷனில் இங்கே முதல்ல க்ளீன் பண்ணிட்டு தான் திறப்பாவ, அதனால நல்லா சுத்தமாக இருக்குது. ஆமாம் லட்சுமி, நீ சொல்லுத மாதிரி அப்படி தான் போல, அதான் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு பாரு. சரிக்கோ, பேக்கோவில் கீழே வச்சுட்டு உட்காருவோம் சீட்டில். நாலு மணி தள்ளுங்க தள்ளுங்க, மேலே போட்டுனா சவத்தை போட்டுக்கிட்டு குரங்கு மயில தவிக்கிட்டு கிடக்கா. என்ன மிதிச்சு மிதிச்சு போட்டுறாத, பார்த்தியாரு? அதெல்லாம் கண்மாய் ஏறுவேன், பாருங்க எப்படி ஏறுதுன்னு மட்டும். குரங்க விட மோசமாலாம் தூங்குதா? விழுந்துடாதெல்லாம் பார்த்தியாருல? எப்படி ஏறிட்டேன் பாருங்க. என்ன நாலு முடி, நீங்களும் மேலே வரீங்களா? வேண்டாமா வேண்டாம், நீ பேண்ட் போட்டிருக்கா மேலே ஏறுவா, சேலையை கட்டிட்டு என்னால் எப்படி மேலே ஏற முடியும்? லட்சுமி, அப்படியே அந்த கம்பு பையெல்லாம் சீட்டுக்கு கீழே வச்சுட்டு உட்காருவோம் வா. நீங்கள் உட்காருங்கக்கா, அந்த பிள்ளைகளும் உள்ளே வந்துட்டுன்னா நம்மளே நிம்மதியாக உட்காந்துடலாம். என்ன ஆடிக்கிட்டே எல்லாம் நிற்கிது எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா. நாலு மணி அந்த பேக்கை கொண்டாங்க, படுக்கும்போது தலைக்கு வச்சுக்க யூஸ் ஆகும். இந்தால பார்த்து பத்திரமா வச்சுக்க. பேக்குள்ளே என்ன பெரிய இதெல்லாம் இல்லை, துணி தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்து வச்சுக்க. சைடு வரல இந்த சார்ஜர் ஒயரு அது இதுன்னு இருக்கும். அது எல்லாம் பத்திரமா இருக்கும் நாலு முடி, வச்சிருக்கிறது 4 சேலை, அதுக்கு இவ்வளோ பேச்சு வேறு. லட்சுமிக்கா உட்காருங்க நீங்களும், அது போய் அந்த பக்கம் உட்காரும். அந்த கம்பு பையெல்லாம் சீட்டு கீழே தள்ளி விடுங்க. என்ன லட்சு, என்ன கீழே விட்டுட்டு எல்லாரும் ஓடி வந்துட்டே போல கிளம்பிடிக்க. நல்லா பிடிச்சாவ போட்டுக்கிட்டு இந்த தான் இருக்கு, போய் உட்காருவலா. உமாலோ என்ன பாத்தியா இல்லையா, எப்படி யாரி உட்காந்துருக்கேன் பாரு ஜம்முன்னு. பெரிய பொண்ணு, என்ன விட்டுட்டு நீ மட்டும் மேலே போயிருக்கிய. இந்த வாரம் இரு, நானும் மேலே வாரேன். மேலே ஏறுதுன்னு கீழே இறங்குதுன்னு கையை காலை உடச்சிக்கிட்டு கிடக்காதீங்களே. பத்திராளிக்கோ சும்மா இருங்க, அவன் மட்டும் மேலே போயிட்டா நானும் இப்போ மேலே போக வேண்டாமா? அடே அப்பா, பெரிய பொண்ணு தோத்துருவா பொழுக்கை வாங்கிட்டு எப்படி தவிக்கிட்டு கிடக்கா பாருங்க. உமா பாத்தியாரு, கீழே விழுந்து பிட்டின வந்து கிடக்காது. ஆமாடா, கீழே விழுந்துடாதுல. நீங்களும் மாய மூடுங்கம்மா கொஞ்ச நேரம். நீங்களும் பேசி பேசியே எனக்கு கீழே விழ வச்சிருக்க பொழுது கையெல்லாம் வழுக்குது. நானே அவசரப்பட்டு மேலே ஏறிவிட்டேன், இதில் இந்த பொம்பளை வேற மாற்றி மாற்றி விழுந்துடாதுன்னு. உமா டோன்ட் கிவ் அப், ஃபோக்கஸ். எப்படியாவது மேலே ஏறிடு. ஏறிட்டுறா கைப்புள்ள, எப்படி ஏறிட்டோம்ல. ஜானி, நான் இந்த துணியை போட்டிருக்கேன்னு சொல்லி தானே நீயும் இந்த துணியை போட்டு வந்திருக்கா. செகன்னு சும்மா இரு, என்கிட்ட அடி வாங்கி சாவாத. நான் எதுக்குள்ள நீ போடுற மாதிரி துணி போடணும், பைத்தியக்கார பையில. கோவப்படாத சோனி, சும்மா தான் கேட்டேன். அங்கே போய் போடுறதுக்கு என்ன கலர்லலாம் துணி வச்சிருக்கா? மாப்பிள்ளை வந்தேன்னு வெளுத்து போடுவேன், சும்மா அவகிட்ட வம்ப வந்துக்கிட்டே இருக்காதுல. பூமாரி, நம்ம நல்லா போய் சுற்றி பார்க்கணும் பூமாரி. அந்த எங்கெல்லாம சொன்னாவ, பீச்சுக்குனாவ, அங்கேனாவ இங்கேனாவ. எங்கள் அத்தை ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒழுங்காக கூப்பிட்டு போனாலும் நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆமாம் சின்ன பொண்ணு, நானும் அதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஜாலியாக இருக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டோம்னா எங்கே வெளியில் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. இந்த வாட்டி எப்படியாவது ஜாலியாக இருக்கணும். 2 பேரும் குரங்குமா இப்படி மேலே குத்தச்சிட்டு இருக்கிறதுக்கு கீழே இருக்கலாம்னால ஆளோட. லட்சு, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் கீழே குத்தச்சிட்டே தானே இருக்கணும் கூவக்கணங்க. நாங்கள் மேலே அப்படியே பேக்கில் தலையை வச்சு படுத்துக்கிடுவோம். அதுவும் சரிதான் லட்சுமியா, நம்ம விடிய வரைக்கும் ஆளாளுக்கு மூஞ்ச பார்த்துட்டு இப்படியே தானே குத்தச்சிருக்க முடியும். அவளை பாட்டு காலை நீட்டி படுத்துப்படுவா. நானும் வீட்டிலேருந்து வரும்போது அந்த பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்திருந்தோம்னா அழகாக மேலே போயிருப்பேன். இந்த சேலையெல்லாம் கட்டிட்டு வந்துவிட்டேன், அதனால தான் போக முடியல. ரிட்டன் மெட்ராஸ்லேருந்து வரும்போதெல்லாம் வந்துட்டு பேண்ட் சட்டை போட்டுருவேன். என்ன வசந்தி அக்காவுக்கு ஆசையை பற்றியெல்லாம் மேலே வந்து படுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை போடணுமா? சரி வரும்போது போடுங்க. நம்ம இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு ஏதாவது பாட்டு பிடிச்சி விளையாடுவோமா? சின்ன பொண்ணு இப்பதான் உருப்படியான ஐடியா சொல்லியிருக்கா. சதிசி இருல நான் ஃபர்ஸ்ட் தொடங்குதம்ல.
சரிடா, அப்ப நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஒரு நல்ல பாட்டா பாடு. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் நீ எந்த வகை கூறு. எனக்கு பாடல சதீஷ், என்ன பாட்டு பாடுதான்னு செத்த பையல. மூஞ்சிய முகரையும் பாரு. வேற பாட்டே உனக்கு கிடைக்கலையா? சோனியா சோனியா தான் கிடைச்சிச்சா? எனக்கு ஏமல அங்க சத்தமா கேக்குது. என்னால சண்டை போட்டுட்டு கிடக்கீல? ஏதாச்சும் சும்மா இருங்களாம்மா, பிள்ளைகள் அது பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு வருது. சும்மா அதுக்கிட்ட ஏன் சத்தம் வருதுன்னு அது பாட்டு விளாண்டுட்டு வரட்டுமே. பெரிய பொண்ணு எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான், அது அப்படி ஆடிக்கிட்டு கிடக்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் வந்துட்டு இது சொல்லுதா, இப்படிதான் இப்போ இந்த வயசுல இருந்தாதான் இருக்க முடியும், இல்லைன்னா முடியாதுன்னு. ஆமாம் மைனியோ, இப்போ விளாண்டாதான் விளாண்டது. ஒருத்தங்கிட்ட கையில் பிடிச்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு போய் விளாடும்பிய. உன் புருஷன் கூட போனதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கம்பிய. அப்போல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு எங்கே விளாட தோணும் சொல்லுங்கள்? இருக்கும்போது விளாண்டுட்டு போகுது. ஆமாம் பத்ராளிக்கோ, நானும் முந்தி பூ மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தானே அது ஜாலியாக இருக்க முடியும். அடுத்து ஒருத்தன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் வெளியிலலாம் கூப்பிட்டுட்டு போகிறானோ இல்லையோ, இருக்க வரைக்கும் சந்தோஷமாக பிள்ளைகள் பேசி விளையாடட்டும் விடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, மழை தான் வரப்போகுது. நாலு முடி நீங்களா இப்படி பேசுது? இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிற ஆளே கிடையாது நாலு முடி. எனக்கு சும்மா இருல, அவகிட்ட எவ்வளோ வம்பளந்துக்கிட்டே இருக்கா நீ. ஆமாம் உமா, இப்போ நம்ம கூட்டிட்டு போகும்போது பிள்ளைகள் ஜாலியாக விளாண்டுச்சுனா தான் உண்டு. பறவைலாம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம கையிலையா இருக்குது சொல்லு. நம்ம கூட இருக்க வரைக்கும் சந்தோஷமாக விளாண்டு சிரிச்சிருத்து இருக்கட்டும். அதுவும் சரிதாங்க்கா, பிள்ளைகளும் நல்லா விளாண்டு ஜாலியாக சிரிச்சு எடுத்து இருக்கட்டும். அங்கே பாருங்க, நானும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த தொப்பி தலையனோட சேர்ந்து நிம்மதியாகவே இருக்க முடியல. ஏலே உமாலோ, இதை மட்டும் சொல்லாத. அவரை நீ தான் படுத்தி எடுக்கா. இங்கே பாரு, குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட தள்ளிக்கிட்டு நீ பாட்டு ஜாலியாக ஊர் சுத்த கிளம்பிட்டிய. அப்படியே அவரை குறை சொல்லுதா? நீ மட்டும் என்னவளா? உன் பிள்ளைனா உன் மாமியார்கிட்ட தள்ளிக்கிட்டு தானே வாரா? என்ன மட்டும் சொல்லுதா? லட்சுமியை பேச்சா இருந்தாலும் படுத்துட்டாலும் போய் 2 பேரும். நம்ம இன்னும் கூவகணங்க குத்தச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம் பத்திராளியக்கோ, 2 பேரும் தூங்கிட்டாளுவ நல்லா. என்ன லட்சுமிக்கோ, ஒருத்தரும் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, எல்லாம் அந்தந்தாக்கி படுத்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கட்டும். நம்ம தான் 4:30 ட்ரெயின் ஏறிட்டோம். ஏறின உடனே தூக்கம் கேட்குது இவளுக்கு. நைட்டு கொடுத்துக்குவோம் எழுப்பி. சரிக்கோ சரி, அப்போ நானும் லைட்டாக கண்ணை மூடி படுக்கேன். இங்கே என்ன எல்லாம் நல்லா தூங்குதாவில். அந்த பிள்ளைகள் தான் கிடந்து கத்திக்கிட்டு கிடக்குது. அந்த சத்தத்தில் எப்படி தூங்குதாவிய? ஏதோ ஏமல கத்துதையே கத்தாமல் அமைதியாக இருந்தது. இங்கே எல்லாம் தூங்குதாவ. எம்ம சும்மா இருட்ட, நீ எங்கே வந்தாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்காத. பாட்டு தானே பாடுதோம், கொஞ்ச நேரம் பாடிட்டு நாங்களே படுத்துருவோம். சும்மா இரு, எங்கே வந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கா. சோனி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அக்காவோட பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அந்த பாப்பா பேர் தியா. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷ் பண்ணிடலாமா? சரி சந்தியா, எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணுவோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தியா பாப்பா. ஹாப்பி பர்த்டே தியா பாப்பா.